12 வயசுல கல்யாணம், டெய்லி புருஷன் வீட்டுக்கு வந்தாலே அடிக்கிறாங்க. மாமனார், மாமியார் வேலைக்காரங்களோட மோசமா நடத்துறாங்க. டெய்லி மென்டலி டார்ச்சர் பண்றாங்க. இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம 16 வயசுல விஷம் குடிச்சு இறந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண இவங்க, பின்காலத்துல இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கப்பட்ட அளவுக்கான ஒரு நபரா வளர்ந்து நின்னாங்க. யார் இவங்க? சொல்றேன் கேளுங்க. கல்பனா சரோஜ் அப்படின்றவங்க மகாராஷ்டிரால ரொம்பவே ஒரு பின்தங்கிய குக்கிராமத்துல பிறக்கறாங்க. எந்த வசதியுமே கிடையாது. இவங்களோட அப்பா ஒரு கான்ஸ்டபிளா இருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லாததுனால 12 வயசுல மும்பைல ஒரு மாப்பிளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மும்பைக்கு வந்த இவங்களோட கணவர் டெய்லி அடிக்கிறாங்க. மாமனார் மாமியார் டெய்லி மென்டலி டார்ச்சர் பண்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து இவங்களோட அப்பா கிராமத்துக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிராம மக்கள்லாம் பார்த்து உனக்கு உன் புருஷனை ஒழுங்கா நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமா இவங்களை டார்ச்சர் பண்றாங்க. இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம 16 வயசுல விஷம் குடிச்சு இறந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தையும் குடிச்சிடுறாங்க. இவங்க அப்பா இதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு எப்படியோ பொழைக்க வச்சிடுறாரு. திரும்பி இவங்க கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த மும்பை என்ன அவமானப்படுத்தி அமிச்சதோ அதே மும்பைக்கு போய் நான் ஒரு பெரிய ஆளா வளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு கார்மெண்ட் கம்பெனில டெய்லரா வேலைக்கு சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல இவங்களோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அந்த சூழ்நிலையை இவங்களோட சமாளிக்க முடியல. அவங்க தங்கச்சிக்கு காசு கொடுக்க முடியல. அங்க இவங்களுக்கு ஒரு வெறி வருது. நான் கண்டிப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரனா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன லோன் எடுக்க ட்ரை பண்றாங்க. எப்படியோ லோன் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டெய்லர் கடையை வைக்கிறாங்க. அப்படி வச்ச இவங்க ஸ்லோவா ரியல் எஸ்டேட் ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல்டுக்குள்ள சின்ன சின்னதா என்டர் ஆகுறாங்க. அப்படி என்டர் ஆன இவங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று கிடைக்குது, டர்னிங் பாயிண்ட். காமனி டியூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டத்தை மட்டுமே ரொம்ப வருஷமா சந்திச்சுட்டு வரக்கூடிய காமனி டியூப்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இவங்க கண்டப்படுது. அந்த கம்பெனி மேல நிறைய கடன் இருக்கு. இந்த கம்பெனில இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு இந்த கம்பெனி மேல நம்பிக்கை இல்லை, எப்படியா வேலை விட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படி மோசமான நிலையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை பேங்க்ஸே பயப்படுறாங்க, இந்த கம்பெனியை யார் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை இன்னைக்கு வாங்கி அந்த கம்பெனி லாபகரமா நடத்தி இன்னைக்கு பல நூறு கோடிக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. கல்பனா சரோஜ் அப்படின்ற இவங்களுடைய கதையை கட்ட இந்திய அரசாங்கமே 2013ல இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க. வாழ்க்கைனா வெறி வேணுடா அப்படின்னு சொல்லி வர அந்த டைலாக்கு உண்மையான சொந்தக்காரங்க யாருன்னா இவங்க தான்.